போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நவம்பர் மாத ஊதியத்தில் 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரும், திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்ல்ஸும் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு முன்பணம் ரொக்கமாக 3000 வழங்கப்படும் அப்படின்னு நேற்று அறிவிப்பு வந்திருக்கு. அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் போக்குவரத்து துறை சார்பில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? தம்பி தமிழரசன், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியத்திலிருந்து நவம்பர் மாதம் ஊதியத்திலிருந்து 3000 ரூபாய் ரொக்கமாக முன்பணம் வழங்குவதற்கு தமிழக அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அந்த 3000 ரூபாய் முன்பணம் வழங்குவதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் அதற்கான பணிகளை எடுத்திருக்கிறார்கள். நேற்றே அதற்கான ஆலோசனை கூட்டமும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை நகரில் 22,000 போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பணிமனையில் பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப உதவியாளர்கள், மெக்கானிக்கல் என 22,000 போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு மேல் அந்தந்த பணிமனைகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய 32 பணிமனைகளில் 3000 ரூபாய் ரொக்க பணம் வாங்குவதற்கான நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரிகள் அந்த கூடுதலான நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இன்று மதியம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிக்கக்கூடிய பணியாளர்கள் மதியம் 1 மணிக்கு அதிக அளவுக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு அந்த 3000 ரூபாய் ரொக்க முன்பணம் வழங்குவதற்கான நடவடிக்கை சென்னையை பொறுத்தவரை எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தமிழரசன். ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது திருச்சி செய்தியாளர் சார்லஸிடம் பேசலாம். சார்லஸ், திருச்சியில போக்குவரத்து ஊழியர்களுக்கு முன்பணம் வழங்கும் பணியானது தொடங்கப்பட்டு விட்டதா? இதனால திருச்சியில எத்தனை பேர் பலனடைவார்கள்? வெதவில் எல்லாரும் திருச்சியை பொறுத்தளவு திருச்சிக்கு அந்த மண்டலத்தில் மொத்தம் 8000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பணிபுரிகிறாங்க. இவர்களை பொறுத்தளவு அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள நகர பேருந்து, மாநகர பேருந்துகளில் உள்ள இந்த கலெக்ஷன் ஆகக்கூடிய இந்த பணங்கள், அதாவது அவர்கள் இந்த டிக்கெட் கொடுத்து அதன் மூலம் பெறக்கூடிய இந்த தொகைகள் அனைத்துமே இதுவரை வங்கியில் செலுத்தக்கூடாது, அவை அனைத்தும் கையில் வைத்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அவர்கள் அனைவரும் வங்கியில் செலுத்தாமல் வச்சுருக்காங்க. ஆனால் சீனிவாசன் நம்முடைய இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்களா இந்த பணங்களை பெற்றுக்கொள்வதற்கு? அதுக்கான எதுவும் நடைமுறைகள், வழிமுறைகள் செஞ்சுருக்காங்களா? இப்போ தற்போது நிலை என்ன? எந்த அதிகாரியும் எங்களுக்கு உத்தரவு போடல, எதுவும் சுற்றறிக்கை எதுவுமே வரல. பத்திரிகை செய்தி, டிவி, மீடியாவில் வந்த செய்தியை பார்த்துட்டு இங்கே தொழிலாளி இந்த 3000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்பட இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் மேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த உத்தரவும் வரல, அந்த மாதிரி இல்லை. ஆனால் கலெக்ஷனை மட்டும் பேங்க்கில் கட்ட வேணாம், இங்கேயே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாய்மொழி உத்தரவு வந்திருக்கு, வச்சுருக்கோம் நாங்கள். மற்றபடி வேறு எந்த உத்தரவு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னாக்கா வழக்கமாக 1ஆம் தேதி தான் சம்பளம் கொடுக்குற நடைமுறை. இப்போ திருவள்ளூர் மற்ற அரசு ஊழியருக்கெல்லாம் பார்த்தோம்னா 30ஆம் தேதி, 29ஆம் தேதி அந்த ரேஞ்சிலெல்லாம் போடக்கூடிய மாத கடைசி. 3000 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு தேவையான இது போதுமானதாக இருக்குமா? உங்களுக்கு தேவை இது பூர்த்தி செய்யுமா? இந்த 3000 கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா இன்றைக்கி வீட்டு வாடகை 5000 கொடுத்துட்டு குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பால்காரன், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்லறை செலவுகள்லாம் கடன் சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கடனை அடைக்கிறது தான் சரியாக வரும். ஏன்னா அந்த கடைகளில் பால்காரங்கன்னா மற்றவங்ககிட்டே அந்த ஸ்வைப் மிஷின் கிடையாது, பணத்தை போட்டு அவங்க எடுத்துக்கிற மாதிரியான எந்த வசதி ஏற்பாடும் கிடையாது. அப்படின்றப்ப இந்த 3000 பத்தாது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்காங்கன்னா நாங்களும் அவங்களும் ஒரே சம்பளம் வித்தியாசம் இருக்கிறாங்களா, செலவினங்கள் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு 10,000 கொடுக்கும், எங்களுக்கும் ஒரு 10,000 கொடுத்தா தான் இந்த ஒரு 10 நாளைக்கு உண்டான செலவு ஈடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக அதாவது வேதவெளி இவர்களை பொறுத்தளவு இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்தபட்சமாக 14,000 ரூபாயிலிருந்து இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இந்த மாத ஊதியம் பெறுபவர்கள்லாம் பயனடைவர்கள் இருக்காங்க. ஆகவே இந்த 3000 ரூபாய் தங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதைவிட தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த திருச்சி அரசு போக்குவரத்து கழகம் இந்த மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பணிமனையில் இதுவரை இவர்களுக்கு இந்த 3000 ரூபாய் கொடுப்பதற்கான பணிகளும் துவங்கப்படவில்லை. அதற்காக அதிகாரிகள் எந்தவித உத்தரவையும் நேரடியாக இந்த பணியாளர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றே அவங்க தெரிவிக்கிறாங்க.
சார்ல்ஸ், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சென்னையில் உள்ள 32 பணிமனைகள்ல 3000 ரூபாய் ரொக்கம் முன்பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா சொன்னீங்க. இந்த முன்பணம் வழங்கும் நடவடிக்கை தொடர்பா போக்குவரத்து ஊழியர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? போக்குவரத்து ஊழியர்கள் தரப்பில் அவர் தெரிவிக்கும் போது, ஏற்கனவே போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதாவது நவம்பர் மாதம் ஊதியத்திலிருந்து முன்பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கைக்கு ஏற்றுதான் தமிழக அரசு 3000 ரூபாய் ரொக்க முன்பணம் வழங்குவதற்கான நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். இந்த முன்பணம் வழங்குவது வரவேற்கத்தக்க வகையில் இருக்கிறது என்று தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு இந்த 3000 ரூபாய் கொடுப்பது சற்று கடினமான விஷயங்கள் தான். அதை வைத்து சமாளிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அந்த 3000 ரூபாய் ரொக்க முன்பணம் கொடுப்பது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய வகையில் இருப்பதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த முன்பணம் வழங்குவதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் ஒரு சரியான நேரத்தில் கொடுப்பதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று போக்குவரத்துறை அதிகாரிகள், சென்னை மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகள் பொறுத்தவரை அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு சிரமமின்றி 32 பணிமனைகளிலும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்று முன்பணம் பெற முடியாத தொழிலாளர்கள் கூட நாளையும் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது என்று சென்னை மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தமிழரசன்.